மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக 6000 எம்சிக்யூஸ் வாங்குகிறோம் சார். அது எங்களுக்கு புரிகிற வண்ணம் இருக்குமா? சரியான கேள்வி தானே. புரியணும்ல, புரியாமல் அது வாங்கி எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அதில் தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? 6000 கொஷினில் எத்தனாயிரம் கொஷின் தியரி கொஸ்டின்ஸ் இருக்கும். படித்த உடனே ஆன்சர் சொல்கிற மாதிரி அதை நீங்கள் படிக்கணும், அவசியம் அதை படிக்கணும். அதை தாண்டி அதுக்கப்புறம் புரிகிற கொஸ்டின்ஸ் எதெல்லாம் புரியுது சார் பரவாயில்ல அப்படின்ற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒரு கோத்ரூ பண்ணிக்கணும். அப்புறம் என்ன தான் படித்தாலுமே புரியல அப்படின்ற நிலையில் இருக்கிற கொஸ்டின்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம முடிக்க பார்க்கணும். எடுத்த எடுப்பில் எல்லாமே எனக்கு புரிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போ புரியும்? எடுத்த எடுப்பில் எப்போ பட்டுன்னு புரியும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் படிச்சுட்டு ப்ராக்டிஸ்க்காக 6000 கொஸ்டின்ஸ் வாங்கியிருப்பீங்கள்ல, அவங்களுக்குலாம் அப்படியே தண்ணிப்பட்ட பாடு பார்த்த உடனே புரியும். ஏன்னா அது டீட்டெயில் சொல்யூஷனாக தான் நாங்கள் தரோம். சரிங்களா? கிஃப்ட் வரப்பிரசாதம் அந்த 6000 கொஸ்டின்ஸை வாங்கி ஒரு தடவை அப்படியே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களை சேஃப் ஜோன் கூப்பிட்டு போகும். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் ஃபுல் செட் மெட்டீரியல் எனக்கு கொடுங்க சார், அதுதான் வேணும். அது நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் அது நான் 2ஆம் பட்சம் தான், எனக்கு ஃபுல் செட்டு வேணும் சார், அதை நான் ப்ராப்பராக படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அது ஒரு கூட்டம் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, அவங்களோட அப்ரோச்சே வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்தமாரி ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் எனக்கு மெட்டீரியல்ன்ற பேச்சே எடுக்காதீங்க, நான் சப்ஜெக்டை ஒன்று ஒன்றா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ப்ராப்பராக. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, வீடியோஸ் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேறு லெவலில் எங்கேயோ போயிடுவீங்க. ரிசர்ச் பக்கம் போயிடுவீங்க. சார் இன்னத்துக்கு இந்த டெட் எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம்லாம் நான் ரிசர்ச் பக்கம் போகிறேன், சிஎஸ்ஆர் அடிச்சு காட்டுறேன் அப்படின்ற அந்த மென்டாலிட்டிக்கு தானாக கூட்டு போய்டும். வீடியோ ஒன்று அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு நிமிஷம் அது ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் வீடியோ வேறு லெவலில் புரியுது சார், பாடம் அவ்வளோ அழகாக எங்களுக்கு சொல்லித்தரீங்க, புரியலன்ற பேச்சுக்கே இடம் இல்லை சார், கிளியராக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு இப்போ தான் சொன்னார். சார் ரொம்ப நன்றி சார், உங்களால் முடியும். நிறைய பேருக்கு வீட்டிலே இருந்துட்டு, அதாவது ஜாப் போகல, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க எக்கனாமிக்கலாக ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுது, படித்து டிஆர்பி கிளியர் பண்ணணும், டெட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்ற அந்த மென்டாலிட்டியில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் எக்கனாமிக்கலாக ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட்டு சார் இந்த வீடியோ அப்படின்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். உட்காந்து நல்லா மணிக்கணக்காக பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, அதுவே போதும். அதுக்கு தாண்டி நான் ஒரு 6000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டால் பெட்டராக ஃபீல் ஆகுது அப்படின்னா உடனே நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் நான் வாங்கி படிக்கிறேன். ஏன்னா ரொம்ப எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கஷ்டத்தில் இருக்கவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் போட்டியில் வெற்றி பெற முடியுன்றேன். என்னோடய கண்டிப்பாக வீடியோஸ் பெரிய சப்போர்ட் பண்ணும். வீடியோஸ் பார்த்துட்டேன், எம்சிக்யூஸ் வாங்குகிற அளவுக்கு எனக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்றவங்க உடனே எம்சிக்யூஸ் வாங்கிடுங்க. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போது ஆப்ரேஷன் ரிசர்ச் வீடியோஸ் சார், ஆப்ரேஷன் ஓஆர் போடுங்க சார் நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது போட ஆரம்பிச்சதுலேருந்து ரியலி கண்டினியூஸாக வீடியோ கொடுங்க அப்படின்னு கமெண்ட்லாம் வந்திருக்கு. கண்டிப்பாக கொடுக்குறேங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை யூடியூப்லேயே கொடுங்க, வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய ஷேர் ஆகும், நிறைய பேருக்கு பலன் கிடைக்கும். ரைட். நல்லா இல்லாதது நம்ம லைக் பண்ண வேண்டாம், நல்லா இருக்குன்னா லைக் பண்ணலாம் இல்லையா. உங்களுடைய கமெண்ட்டும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, லைக்கும் பண்ணுங்கள். வீடியோவை லைக் சிம்பிள் இருக்கும் இல்லையா, தம்ப் இம்ப்ரெஷன், அதை ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணி விடுங்க. ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், அடுத்த லெவலுக்கு சேனல் போகும். ஓகே சரிங்க. இப்போது ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் ஒரு எல்பிபி கொடுத்தோம், லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், எல்பிபின்னு சொல்லுவோம் இல்லையா, தான் இது கொடுத்துட்டு அதோடைய ஆப்டிமம் சொல்யூஷன் கேட்குறாங்க. ஆப்டிமம் சொல்யூஷன், ஃபீஸிபிள் சொல்யூஷன், இதெல்லாம் என்னன்னு ப்ராப்பராக வரையறை ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், படிங்க. இதோட சொல்யூஷன் ஆப்டிமல் சொல்யூஷன் நம்ம சொல்லணும். இப்போ என்னென்னா கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் பாருங்கள், மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷன் தான் இருக்குது. கன்ஸ்டைன்ஸ் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 கன்ஸ்டைன்ஸ் இருக்குது. இந்த 3மே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே எப்பயுமே ஒரு எல்பிபியில் இந்த வேரியபிள் இருக்கு பாருங்கள், x1 x2, இது ரெண்டுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ். சரிங்களா? ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க, அதாவது சொல்யூஷன் சொல்ல சொல்கிறாங்க. இதுக்கு 2 வேரியபிள் தானே இருக்குது பாருங்களேன், x1 x2ன்னு 2 வேரியபிள் தான் இருக்குது, அதுக்கு மேலே இல்லை. அப்போ இது கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டுடலாம். இருக்கிறதுலே ரொம்ப எளிமையானது கிராஃபிக்கல் மெத்தட், டக்குன்னு போட்டு ஆன்சர் சொல்லிடலாம் இல்லையா. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், கிராஃபிக்கல் மெத்தடில் சொல்லாமல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். சரி, கிராஃபிக்கல் மெத்தட் ஈஸி, இதுக்கு கிராஃபிக்கல் மெத்தடு யூஸ் பண்ணுறது புத்திசாலித்தனமா,
சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்கிறது புத்திசாலித்தனமா. கிராஃபிக்கல் மெத்தட் தான், டக்குன்னு சொல்லிடலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு இப்போ சொல்ல போகிறீங்க? சிம்ப்ளெக்ஸ் மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. திடீர்னு என்ன சொல்லிடுவாங்க, இது சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் நீங்கள் போடுவீங்க. அந்த இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் பிவோட்டல் எலமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த பிவோட்டல் எலமெண்ட்டு என்ன, இந்த 4 ஆப்ஷன்லன்னு கேட்பாங்க. அப்போ லாக் ஆகிடுவீங்கல்ல. அவங்க எதுக்கு சிலபஸ் கொடுக்குறாங்க? நான் எங்கே வேணாலும் போய் கேட்பேன். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சிலபஸ் இருக்குது, யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது. ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை ப்ராப்பராக கற்றுக்கணும் இல்லையா நீங்கள்? சரி, பொதுவாகவே கிராஃபிக்கல் மெத்தடை விட சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு பெட்டர் இல்லையா? மோர் தென் 2 வேரியபிள். இப்போ 2 வேரியபிள் கொடுத்ததுனால நீங்கள் கிராஃபிக்கல் மெத்தடோட கம்பேர் பண்ண பார்க்குறீங்க. 2 வேரியபிள் இல்லாமல் ஒரு 3-4 வேரியபிள் கொடுத்துட்டா இங்கே உள்ள ஈக்குவேஷனில், அப்போது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பெரிய சப்போர்ட் பண்ணும். மோர் தென் 2 வேரியபிள் உள்ள கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த எல்பிபி கொடுத்துருந்தாங்கன்னா, மொத்த சிஸ்டம் ஆஃப் எல்பிபி பார்க்குறீங்க, மோர் தென் 2 வேரியபிளாக இருக்குது அப்படின்னா கொஷினை நீங்கள் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு யூஸ் பண்ணணும். சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு பிக் எம் மெத்தடு, 2 ஃபேஸ் மெத்தடுன்னு நிறைய மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த மோர் தென் 2 வேரியபிள் கொடுக்குற எல்பிபியை சால்வ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், கிராஃபிக்கல் மெத்தட்லேயே போடலாம். பட் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை கற்றுக்குங்க. ப்ராப்பராக உங்களுக்கு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை இப்போ கற்றுக் கொடுக்க போகிறேன். வேறு ஒரு எக்ஸசைஸும் கொடுக்க போகிறேன், அதையும் நீங்கள் போடணும். எந்த மெத்தட் கேட்டாலும் போடணுங்க. சார் நான் பிக் எம் மெத்தட்லேயும் போடுவேன், 2 ஃபேஸ் மெத்தட்லேயும் போடுவேன், டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லேயும் போடுவேன். டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அதுவும் போடணும். ஸோ எப்படி கேட்டால் எந்த மெத்தட் வேணாலும் கேளுங்க, நான் போடுவேன். இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இது எப்படி சால்வ் பண்ணுறது, சால்வ் த எல்பிபி பை யூஸிங் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னா எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதை நான் என்னன்றேன், கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டு இப்போ போடுற சொல்யூஷன் தான் கிடைக்குதா? ஏன்னா எந்த மெத்தடில் போட்டாலும் சொல்யூஷன் ஒன்றா தானே, ஆப்டிமம் சொல்யூஷன் ஒன்றா தானே இருக்கணும். இப்போ கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டேன் சார், எனக்கு தெரியும் கிராஃபிக்கல் மெத்தடு. இப்போ இந்த சொல்யூஷன் காட்டுறேன். இப்போது அதையும் அந்த கிராஃபிக்கல் மெத்தடில் போட்ட சொல்யூஷனும் சேமாக இருக்கா, வேறையாக இருக்கா, கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, இது வாட்ஸ்அப் நம்பர் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ கிராஃபிக்கல் மெத்தட் போடாமல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொடுத்துருக்கிற எல்பிபியை நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு முதல்ல மாற்றணும். இப்போ மேக்ஸிமைசேஷன் இசட், மினிமைசேஷன் இசட் ரெண்டுமே அலௌடு தான். அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இதுக்கு பேர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இதுக்கு பேர் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ். இதெல்லாம் கன்ஸ்ட்ரைன்ஸ்னு சொல்லுவாங்க, இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே மேக்ஸ் இசட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். மேக்ஸ் இசட் ஈக்குவல் டு 4x1 + 10x2. ரைட், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றி எழுத போகிறேன். கொடுத்துருக்கிற எல்பிபியை முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மேக்ஸிமைசேஷன் இசட்டும் அலௌடு, இதை மினிமைசேஷன் இசட் கொடுத்துருந்தாலும் அதுவும் அலௌடு தான். ஸோ இப்போ மேக்ஸிமமாக இருக்குது, அப்படியே மேக்ஸிமமாக எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ், இந்த இன்இக்வாலிட்டியெல்லாம் ஈக்குவல் டுவாக மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், 2x1 + x2. இந்த இன்இக்வாலிட்டியை இப்போ லெஸ் ஈக்குவல் இருக்கா, லெஸ் ஈக்குவல் இருந்தால் நம்ம ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்று, மொத்தம் 3 ஸ்லாக் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அந்த 3 ஸ்லாக் வேரியபிளையும் இங்கே கொண்டு வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதோட 0 காஸ்ட் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். 0s1 0s2 + 0s3. ஓகே, லெஸ் ஈக்குவல் இருந்தாலே ஸ்லாக் வேரியபிள் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இந்த பக்கம் வேல்யூ கம்மியாக இருக்குது, ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிளை ஆட் பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அதான் s1. அப்போது 1s1, ஒரு s1 நம்ம கொடுத்துக்கிறோம். இங்கே முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1. ஓகே, இப்போ எது இதோட இல்லை, s2 இல்லைன்னா அப்போ 0s2 + 0s3. இது என்ன பண்ணிக்கிறோம், ஈக்குவேஷன் முழுமைப்படுத்துறதுக்காக அந்த s2 s3 சேர்க்கும்போது 0 காஸ்ட் கொடுத்து அப்படியே சேர்த்துக்கணும். ஓகே, ஈக்குவல் டு 50. திரும்ப சொல்கிறேன், இதை ஈக்குவல் டுவாக மாற்றுறதுக்காக s1 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க. அப்போ s1 தேவைன்றதுனால ஆட் பண்ணிக்கிட்டீங்க, தேவையில்லாத s2 s3க்கு 0 கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் முழுமையாக எழுதணும். ஓகே, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட் ஈக்குவேஷனாக இருக்கணும். அதுக்காக நான் இந்த 0s2 0s3 சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இன்இக்வாலிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகிடுச்சு. இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாற்றுறதுக்காக யூஸ் ஆன வேரியபிள் ஸ்லாக் வேரியபிள். ஓகே, அவ்வளோதான். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2x1 + 5x2. இப்போது இங்கே 0s1 ப்ளஸ் இப்போ s2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறன்றதுனால 1s2, இங்கே கோஎஃபிஷியன்ட் 1.
இப்போ இங்கே S3 இல்லை இல்லையா, S2 தானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ S1 S3 இங்கே 0 போட்டுக்கணும், அவ்வளோதான். ஈக்குவல் டு ஆகிடும். ஏன் ஈக்குவல் டு ஆச்சு? S2 நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்லாக் வேரியபிள் S2. ஓகே, அப்போ ஈக்குவல் டு இங்கே இருக்கிறது வேல்யூ, ரைட் சைட் வேல்யூ 100. அவ்வளோதான், இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ கடைசியாக இருக்கிற ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்? 2x1 + 3x2. இப்போது இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல்ட்டாக மாற்றுறதுக்கு S1 இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இங்கே S2 இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இங்கே S3 தானே. அப்போ S3 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது S1 S2 0 போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் 0s1 + 0s2 + S3 ஈக்குவல் டு 90. முடிஞ்சது. இப்போ இதில் இந்த x1 x2 S1 S2 S3 இது எல்லாமே greater than or equal to 0, நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ். ஓகேங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை கொடுத்துருக்கிற எல்பிபியை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா, திரும்ப சொல்கிறேன், கொடுத்துருக்கிற எல்பிபியை இதான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், அதான் எல்பிபின்னு சொல்லுவோம். இதை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணால் முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு இது மாதிரி எழுதிடுங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதும்போது மேக்ஸிமைஸ் இசட் மினிமைஸ் இசட் ரெண்டுமே அலௌடு தான். நான் மேக்ஸ் இசட் கொடுத்ததே அப்படியே எழுதிட்டேன். ஓகே, இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பாக இருக்குது. இப்போ சப்போஸ் இதில் ஒன்று எதனா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அது கரஸ்பாண்டிங் ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்த ப்ராப்ளம் நான் தரேன். இதில் ஏதாவது ஒரு இன்இக்வாலிட்டி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அல்லது ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ இது எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு, பிரச்சனையும் இல்லை. ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிட்டேன். ஓகே, ஒன்று மட்டும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு வந்துடுச்சு சார், மற்றதெல்லாம் லெஸ் தென்னில் தான் இருக்குது அப்படின்னா, அந்த கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கிற இடத்துல சர்ப்ளஸ் வேரியபிள் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது கூட ஒரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிளை சேர்த்துக்கணும். அடுத்த வீடியோவில் நான் அதை சொல்லித்தரேன், அந்த மாடல் கணக்கு ஒன்று சொல்லித்தரேன். ஓகே, சரிங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் முதல்ல எழுதிட்டேன். இப்போ இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் நான் போட போகிறேன். ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஓகே, இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். முதல்ல என்ன செய்யணும்? ஒய்பி எழுதணும். ஒய்பின்னா என்ன சரிங்க? ஒய்பின்னா இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க இல்லையா, S1 S2 S3, அதுதான். ஓகே, S1 S2 S3. சிபின்னா என்னென்னா இதனோட காஸ்ட்டு, S1ஓட காஸ்ட்டு இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் இங்கே முன்னாடி இருக்கிறது அதோட காஸ்ட்டு 0 0 0. ஸோ 0 0 0. ஓகே, அடுத்தது அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படி லைனாக எழுதுங்க. எங்கே எழுதுகிறேன்? இங்கே பாருங்கள், டேபிளில் x1 x2 S1 S2 S3, அப்புறம் RHS வேல்யூஸ், ஈக்குவேஷனோட RHS வேல்யூஸ், அப்புறம் மினிமம் ரேஷியோ. இந்த மினிமம் ரேஷியோ ரொம்ப மஸ்ட்டு. ஓகே, இப்படி எழுதிக்கிங்க. இப்போ x1ஓட காஸ்ட்டு அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் பார்த்து எழுதிங்க. x1க்கு 4, இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா முன்னாடி, அதுதான். x2ஓட காஸ்ட்டு 10, இதை CJ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. S1க்கு 0, S2க்கு 0, S3க்கு 0. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்து நம்ம இங்கே போட்டுக்கணும். டேபிள் ரெடி பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தான். இப்போது இந்த ரோ என்ன எழுதணும் அப்படின்னா, x1 ஃபஸ்ட்டு இந்த 3 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கன்ஸ்டைன்ஸ், இந்த 3த்துலேயும் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுத போகிறேன். 2 ஃபஸ்ட்டு x1ஓட கோஎஃபிஷியன்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2, x2ஓடது 1, S1ஓடது 1, 0 0. இதோட RHS வேல்யூ 50. அவ்வளோதான். ஓகே, இது ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட்டோடது. அடுத்த ரெண்டாவது கன்ஸ்டன்ட் என்ன இருக்கு பாருங்கள், 2. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ரோ எழுதுகிறேன். 2 5 0 1 0 100. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் 2 3 0 0 1 90. ஓகே, இப்போ இதை போட்டுட்டு
இப்போது ZJன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அடுத்தது ZJ மைனஸ் CJ. ஓகே, இப்போ ZJ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டேபிள் நம்ம போட்டோம். இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் தான், ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ரைட், பாருங்கள், அந்த கன்ஸ்டன்ட்டு 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் பூரா இந்த மிடில் பாக்ஸில் வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். அந்த கரஸ்பாண்டிங் RHS வேல்யூஸ் எல்லாம் அந்த RHSன்னு ஒரு காலம் போட்டோம்ல, அதில் வந்துடும் பாருங்கள். 50, 100, 90 வந்துருச்சுங்களா? இப்போ ZJ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த CB எழுதுனீங்களே, காஸ்ட் பேசிஸ் பாருங்கள், பேசிஸ் எலமெண்ட்டோட காஸ்ட். இங்கே என்ன பேசிஸ் எலமெண்ட்டாக உட்காந்தது? S1, S2, S3. இந்த 3உடைய காஸ்ட் என்னன்னு பாருங்கள். அதை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு காலமோட மல்டிப்ளை பண்ணி, இப்போ 0 × 2 0, 0 × 2 0, 0 × 2 0. ஸோ ஒவ்வொன்றுத்தும் மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூ பாருங்கள். பார்த்து அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போடுங்க. அதான் ZJ. ஓகே, அப்போது 0 + 0 + 0, அப்போ 0. இதை எடுத்து அப்படியே இது ஒன்றுத்தோடு மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஆட் பண்ணி இங்கே போட்டால் 0. இங்கேயும் அதே தான் 0, இங்கேயும் அதே தான் 0, இங்கேயும் அதே தான் 0. இப்போது ZJலேருந்து CJவை மைனஸ் பண்ணுங்கள். CJ இங்கே இருக்கு பாருங்கள் தான். இப்போ 0 - 4 -4, 0 - 10 -10, 0 - 0 0, 0 - 0 0, 0 - 0 0. ஓகே, அவ்வளோதான். ZJ - CJ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ZJ தெரிஞ்சால் தானே ZJ - CJ சொல்ல முடியும். ஓகே, சரி. இப்போ CJ என்ன சார்? இங்கே போட்டோம் இல்லையா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட காஸ்ட் வேல்யூ, கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு வேரியபிளோட கரஸ்பாண்டிங் காஸ்ட் வேல்யூ, அதுதான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்து அப்படியே எழுதிக்கணும். அதான் CJ. சரிங்க சார். இப்போ என்ன பண்ணணும்? இதில் மோஸ்ட் நெகட்டிவ் எதுன்னு பாருங்கள். இதுதான் மோஸ்ட் நெகட்டிவ், இதுதான் இல்லையா? இப்போ இதுக்கு நேராக மேலே இருக்கிற வேரியபிள் தான் என்டரிங் வேரியபிள். ஓகே, என்டரிங் வேரியபிள். ஏன்னா சில நேரம் இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடும்போது என்டரிங் வேரியபிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. கரெக்டாக சொல்லணும். ஸோ மோஸ்ட் நெகட்டிவ் எது இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு நேராக மேலே இருக்கிற வேரியபிள் என்னன்னு பாருங்கள். அதான் என்டரிங் வேரியபிள். ஒன்ஸ் கேட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபாஸ்ட்டை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுவீங்க. ஸோ நிதானமாக கற்றுக்குங்க. என்டரிங் வேரியபிள் இஸ் x2. ரைட், ஓகே. இப்போ இந்த என்டரிங் வேரியபிள் காலம் இருக்குல்ல, இந்த காலம் தான் பிவோட்டல் காலம். இந்த பிவோட்டல் காலமை இந்த RHS வேல்யூ பாருங்கள். இந்த பிவோட்டல் எலமெண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து RHS எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். 50 / 1 50, 100 / 5 20. ஸோ பிவோட்டல் காலம் எடுத்துகிட்டு போய் RHS வகுத்து அதை டிவைட் பண்ணி போடுறோம். இப்போ 90 / 3, 90 / 3 30. இதுதான் மினிமம் ரேஷியோ. ஸோ மினிமம் ரேஷியோ தெரிஞ்சால் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். ஓகே, இப்போ எதுக்கு சார்? இப்போ பிவோட்டல் காலம் எடுத்துகிட்டு போய் RHS டிவைட் பண்ணி எழுதியிருக்கீங்க, அதுதான் மினிமம் ரேஷியோன்னு சொல்லியிருக்கீங்க. இது ஏன் கண்டுபிடிச்சிங்கன்னா, இந்த மினிமம் ரேஷியோவில் மினிமம் வேல்யூ எது பாருங்கள், 20. இந்த 20 இருக்குல்ல, இந்த ரோ தான் பிவோட்டல் ரோ. இந்த பிவோட்டல் ரோவுக்கு நேராக இருக்கிற இங்கே இருக்கிற பேசிஸ் எலமெண்ட் இருக்கு இல்லையா, S2, இதுதான் லீவிங் வேரியபிள். ஓகே, ஸோ லீவிங் வேரியபிள் இஸ் ப்ராப்பர் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ லீவிங் வேரியபிள் இஸ் S2. ஸோ S2 எடுத்துகிட்டு X2 உள்ளே போட்டுக்கணும் அடுத்த டேபிளில். ஓகே, இப்போ செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடுவோம் இல்லையா, அப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது இந்த பிவோட்டல் ரோவும் பிவோட்டல் காலமும் மீட் ஆகிற இடம் எது பாருங்கள், இங்கே தான் மீட் ஆகும் இல்லையா. இதுதான் பிவோட்டல் எலமெண்ட். இந்த பிவோட்டல் எலமெண்ட் என்னென்னு கேட்டுருவாங்க திடீர்னு எக்ஸாமில். அப்போ ஃபஸ்ட்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட்டு டக்குன்னு பிவோட்டல் எலமெண்ட் நம்ம சொல்ல தெரியணும். ஸோ பிவோட்டல் எலமெண்ட் இஸ் pivotal element is 5. ஓகே, முடிஞ்சுது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் சார்? இப்போ லீவிங் வேரியபிள் S2, சர்வேயரிங் வேரியபிள்னு இருக்குது. மீதி இருக்கிற இந்த 2 வேரியபிளும் சர்வேயரிங் வேரியபிள் சொல்லுவோம். ஸோ சர்வேயரிங் வேரியபிள் இஸ் S1 and S3.
ஓகே, இவ்வளோ டேட்டாஸும் நம்ம கேதர் பண்ணி எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போது கொடுத்துருக்குற எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுகிறோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மை கொண்டு வந்து இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ரெடி பண்ணுறோம். ஓகே, சரி, ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன சார் பண்ணணும்? செகண்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட போகிறேன். ஏன் சார் செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட போகிறீங்க? நீங்கள் பாருங்கள், ZJ மைனஸ் CJயில் மோஸ்ட் நெகட்டிவ் இருக்கா? இந்த ஐட்ரேஷன் டேபிள் போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்த டேபிள். இந்த ப்ராசஸ் கண்டினியூ. இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போகும். அடுத்தடுத்த டேபிள் எப்போ நிற்கும்னா, இந்த ZJ மைனஸ் CJயோட வேல்யூஸ் எல்லாமே ≥0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் நெகட்டிவாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த இங்கே RHS வேல்யூ இதுக்கு நேராக இருக்குது. S1ஓட வேல்யூ 50, S2ஓட வேல்யூ 100, S3ஓட வேல்யூ 90. இங்கே வேரியபிள் இன்வால்வ் ஆகும். எந்த வேரியபிள்? இந்த X1, X2, X3 இன்வால்வ் ஆகும். அப்போ அது வரும்போது நம்ம கரஸ்பாண்டிங்காக இப்போ X2 வந்தோன்னா X2ஓட வேல்யூ இது, X3ஓட வேல்யூ இதுன்னு இங்கே வந்த பிறகு தான் நம்ம அதோட மேட்ச் பண்ணி சொல்யூஷனாக சொல்லி நிறுத்திக்கணும். ஓகே, RHS தான் சொல்யூஷன். எதுக்கு? இங்கே இருக்கிற வேரியபிளுக்கு. ஸோ இங்கே இருக்கிற வேரியபிளுக்கு சொல்யூஷன் இதுதான். எப்போ இந்த ZJ மைனஸ் CJ ≥0 வந்தால் அப்போ தான் நிறுத்திட்டு போய் பார்க்கணும். சரிங்களா? இப்போ நிற்கலை, ஏன்னா ZJ மைனஸ் CJ இன்னும் ≥0 வரல. அதனால தான் ஐட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி போகிறேன். இப்போ செகண்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போகிறேன். செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள், செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். இப்போ நான் YB எழுதணும். இதெல்லாம் YBஸில் S1 ஃபிக்ஸடு, S2 லீவ் ஆகிட்டு X2 என்ட்ரு ஆகுது, S3 ஃபிக்ஸடு. பாருங்கள், மாற்றுறேன் நான். இப்போ என்ட்ரிங் வேரியபிள் X2 வந்துருச்சு. இப்போ இது கரஸ்பாண்டிங் காஸ்ட் ஆஃப் பேசிஸ். S1க்கு 0, X2க்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பாருங்கள், X2க்கு 10, அப்போ 10, S3க்கு 0. ஓகே, இப்போ இங்கே X1, X2, S1, S2, S3, right, RHS, minimum ratio. ஓகே, இதெல்லாம் எழுதிக்கிறோம். இப்போது X1க்கு 4 CJன்னு சொல்லுவோம். அதை X2ஓட காஸ்ட்டு 10, S1ஓட காஸ்ட்டு 0, S2க்கு 0, S3க்கு 0. ரைட், இப்போ என்ன செய்கிறோம்? இது முதல்ல டேபிள் எழுதிடுறேன். இப்போ இங்கே ZJ எழுதுவோம், இங்கே ZJ மைனஸ் CJ எழுதுவோம். ஸோ இங்கே வர வேல்யூ தான் என்னென்னு, அது ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணுமா இல்லை போயிட்டே இருக்குமா அப்படின்றது டிசைட் பண்ணுறது இங்கே வர வேல்யூஸ் தான், ZJ மைனஸ் CJ வேல்யூஸ் தான். ஓகே, இப்போது இதெல்லாம் நம்ம எழுத முடிஞ்சு டக்குன்னு எழுதிட்டோம். இப்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பிவோட்டல் எலமெண்ட் வந்த ரோ இருக்கு இல்லையா, அந்த பிவோட்டல் எலமெண்ட்டாலே டிவைட் பண்ணிவிட்டு அந்த ரோவை டிவைட் பண்ணிவிட்டு வர வேல்யூ எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. அப்போ 2/5, 5/5 1, 0, 1/5, இதை 5 டிவைட் பண்ண 20. ஸோ ஏன் இந்த பிவோட்டல் எலமெண்ட்டாலே அந்த ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் டிவைட் பண்ணி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டுனா அந்த இருக்கிற இடத்துல அதை முதல்ல போட்டுடணும். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? 2/5, 1, 0, 1/5, 0, 20. 2/5, 1, 0, 1/5, 0, 20. ஸோ அந்த ரோ ஃபுல்லாக 5 பிவோட்டல் எலமெண்ட்டால் டிவைட் பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து முதல்ல அந்த ரோவை எழுதிடணும். பிவோட்டல் எலமெண்ட்டை அக்கரான அந்த ரோவை கொண்டு வந்து தான் முதல்ல எழுதணும். அந்த எலமெண்ட்டால் டிவைட் பண்ணிட்ட பிறகு முடிஞ்சதுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? இந்த பிவோட்டல் எலமெண்ட்டை தவிர்த்து, இந்த ரோ தவிர்த்து மீதி 2 ரோ இருக்குது இல்லையா, இந்த ரோவில் இதுக்கு பிவோட்டல் எலமெண்ட்டுக்கு நேராக இங்கே மேலே இருக்கிற இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும், இந்த கீழே இருக்கிற இந்த ரோவில் இருக்கிற இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும். இது 2 0 ஆக்கியாச்சுன்னா நம்ம ZJவும் கண்டுபிடிக்கலாம், ZJ மைனஸ் CJவும் கண்டுபிடிக்க போயிடலாம்.
இப்போ இதை 0 ஆக்கிட்டு வர ஆன்சர் கொண்டு வந்து அங்கே போடணும். எங்கே? இங்கே போடணும். அடுத்தது இந்த இடம் 0 ஆக்கணும். இந்த இடம் 0 ஆக்கிட்டு வர ஆன்சரை கொண்டு வந்து இப்போ இந்த இடம் 0 ஆக்கிறதுக்காக நம்ம செய்ய போகிற ப்ராசஸ் மற்ற எலமெண்ட் எல்லாம் மாற்றி விடும். ஸோ அது மாறுற எலமெண்ட் என்னென்னு பார்த்து நிதானமாக கொண்டு வந்து போடணும். இப்போ இங்கே 0 வேணும்னு நம்ம இங்கே கையை வச்சா இங்கே மட்டும் 0 ஆகாது. இந்த எலமெண்ட்லாம் மாறும். எதோ என்னென்னோ சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆன அந்த ரோவை கொண்டு வந்து அங்கே போடணும். எங்கே? இங்கே போடணும். சரி சார், என்ன பண்ண போகிறீங்க சார்? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த ரோவை இந்த இடம் 0 ஆக்க போகிறேன். இங்கே 0 ஆக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்கிறேன்? ஃபஸ்ட்டு இந்த ரோவை எடுத்துகிட்டு வந்து அப்படியே எழுதிக்கிறேன். ஒரு சீட் எடுத்துக்கிறேன். ரஃபாக போடணும். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்? இந்த ரோவை எழுதிக்கிறேன். 2 1 1 0 0 RHS உட்பட எழுதிட்டோம். இப்போ அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்? இங்கே பிவோட்டல் எலமெண்ட் ரோ ஒன்று இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டுக்கிறேன். என்ன இருக்குது? 2/5 1 0 1/5 0 20 போட்டுட்டு இது ரெண்டும் சேமாக இருக்கணும் வேல்யூ. அப்படி இல்லைனா இந்த ரோவில் நீங்கள் எதனா மல்டிப்ளை பண்ணி சேம் ஆக்கிக்கணும். சரிங்களா? இப்போ 1 இங்கே இருந்தது, கரஸ்பாண்டிங் இதுக்கும் 1 இருக்கிறதுனால அப்படியே டேரெக்டாக ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிடுறீங்க, அவ்வளோதான். இப்போது 2 - 2/5 எவ்வளோ? 8/5. இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுறேன். 2 - 2/5. இந்த 5 எடுத்து 2ஓட மல்டிப்ளை பண்ணி 10 10 - 2 8 8/5. இங்கே வந்து 0 +1 - 1 0 ஆகிடும். 1 - 0 1 0 - 1/5 வந்து -1/5. 0 - 0 0 50 - 20 வந்து 30. இதை தாங்க எடுத்துகிட்டு வந்து எங்கே எழுதணும்? இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் 8/5 0 8/5 0 1 -1/5 0 30. RHS வந்து 30. ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடம் 0 ஆகணும்னு நான் கையை வச்சா இந்த இடம்லாம் என்னென்னவோ மாறி நிற்குது பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அது ஆனால் போதும். என் வேலை வந்து சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் நான் செய்ய வேண்டிய மெயின் வேலை பிவோட்டல் எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ரோவில் அது கரஸ்பாண்டிங் வேல்யூ 0வும் இங்கே அடுத்த ரோவில் இருக்கிறதும் 0 ஆக்கணும். ஆக்கிட்ட பிறகு தான் ZJ கண்டுபிடிக்க போகணும். அதுக்கப்புறம் ZJ கண்டுபிடிச்சிட்டு ZJ - CJ இது வந்து சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம். இது அதுபடி தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதில் அந்த அல்காரிதமில் சொன்ன வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். சிம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் அப்படின்னு ஸ்டடி மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன், படித்து பாருங்கள். தெளிவாக இதெல்லாம் கொடுத்துருப்பேன். ரைட். ஸோ அதுதான் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க. வேணுன்றவங்க 7358591547. இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எல்லா கன்ஸ்ட்ரைண்ட்டும் ≤ டைப்பாக இருந்தால் இல்லையா, அதை மறந்துடாதீங்க. இதில் ஒன்றாவது > அல்லது ஈக்குவல் டு வந்துடும். அப்போ எப்படி போடுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், ரெகுலராக பாருங்கள். ஓகே, இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த ரோ எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னா, இங்கே முன்னாடி இருந்தது இல்லையா, ப்ரீவியஸ் டேபிள் இருந்த அந்த ரோ, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். என்ன இருக்குது அதில்? 2 3 0 0 1 2 3 0 0 1 RHS உட்பட 90 போட்டு வச்சிங்களா? இப்போ இங்கே கீழே என்ன எழுதணும்னு அந்த பிவோட்டல் ரோ இருக்கு இல்லையா, அது தேவையான எலமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதணும். அப்படியே கொண்டு வந்து போட்டக்கூடாது. ஏன் நான் போனதில் அப்படியே கொண்டு வந்து போட்டேன்னா, இது ஈக்குவல் வேல்யூவாக இருக்குன்றதுனால அப்படியே போட்டு சப்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ரோ பிவோட்டல் ரோ எடுத்துகிட்டு வந்து அப்படி இங்கே எழுதும்போது பிரச்சனை என்னென்னா, இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே 3 வேணும். இங்கே 3 மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவும் 3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கீழே எடுத்துகிட்டு வந்து போடுங்க. அப்போ தான் மைனஸ் பண்ணும்போது 0 ஆகும் இல்லையா. அப்போது இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரோட 3 மல்டிப்ளை ஆகும். 3 2s are 6. அப்போ 6/5 1 × 3 3 0 3/5. இப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நியூமரேட்டரில் மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும் இல்லையா. அடுத்தது 0 0 × 3 0. இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 3 சேமாக வந்துருச்சு. ஸோ இந்த ரோ அப்படியே கொண்டு வந்து போடாமல் தேவையான எலிமெண்ட்டால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கொண்டு வந்து கீழே போடணும். போட்டுட்டு இப்போ மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணுறதுனா ஒரு நம்பரும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து சப்ராக்ட் பண்ணுறது. இப்போது 6 இப்போ 2 - 6/5 என்ன? இந்த 5 எடுத்து 2ஓட மல்டிப்ளை பண்ணி 6 மைனஸ் பண்ணணும். அப்போது 5 × 2 10 10 - 6 4. அப்போது 4/5.
இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4/5. 3 minus 0 3 0. 0 minus 0 0. 0 minus 3/5 minus 3/5. 1 minus 0 1. 90 minus 60 30. இதை எடுத்துகிட்டு வந்து எங்கே போடணுங்க, இங்கே 4/5 0 0 minus 3/5 1 30. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிவோட்டல் ரோவை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பிவோட்டல் ரோன்னு சொல்கிறது தப்பு. எது பிவோட்டல் ரோ? இதுதான் பிவோட்டல் ரோ. இந்த பிவோட்டல் ரோவை அந்த பிவோட்டல் எலமெண்ட்டால் டிவைட் பண்ணி கொண்டு வந்த ரோ இருக்கு இல்லையா, அதை முதல்ல போடணும். போட்டாச்சு. இதுக்கு மேலே இருக்கிற இந்த ரோ எழுதணும், இந்த ரோவும் எழுதணும். இது கரஸ்பாண்டிங் வேல்யூ, இதுக்கு நேராக இருக்கிற இந்த எலமெண்ட் 0 ஆக்கிட்டு இந்த எலமெண்ட் 0 ஆக்கிட்டு எழுதணும். இதை 0 ஆக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணேன்னு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இதை 0 இந்த ரோவில் இந்த எலமெண்ட் 0 ஆக்க நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த ரோவை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோ இருக்கு இல்லையா, ஃபிக்ஸ் பண்ண ரோ, முதல்ல எழுதின ரோ, அதை கீழே போட்டு அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த எலமெண்ட் 0 ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல எந்த ரோ வந்து சேஞ்ச் இருக்கோ அந்த ரோ தான் மேலே எழுதிக்கணும். இது பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு மேலே எழுதிக்கங்க. எழுதியாச்சா? அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ரோ இருக்கு இல்லையா, அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதுங்க. இந்த ரோ இருக்கு இல்லையா, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதுனா தான். இங்கே மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கூடாது, எல்லா எலமெண்ட்டையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு தான் கொண்டு வந்து எழுதி இப்போ மைனஸ் சேஞ்ச் சைன் சேஞ்ச் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடணும். ஸோ இதை கொண்டு வந்து தான் இங்கே போட்டுக்கணும். ரைட், பாருங்கள். இப்போ இதுக்கு கரஸ்பாண்ட் இதை 1ன்னு வர வச்சுட்டேன். இதுக்கு மேலே இருக்கிற இந்த வேல்யூ 0 ஆக்கிட்டேன், இங்கேயும் 0 ஆக்கிட்டேன். ஓகேங்க. இப்போ ZJ கால்குலேட் பண்ண போங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, ZJ எப்படி கால்குலேட் பண்ணணும், இங்கே இருக்கிற இந்த காஸ்ட் பேசிஸ் எலமெண்ட்டோட காஸ்ட்டை இது கரஸ்பாண்டிங் இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணி அப்படி மொத்தம் ஆட் பண்ணி இங்கே போடணும். 0 இன்ட்டு இது 0, 0 இன்ட்டு இது 0. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 10 இன்ட்டு பாருங்க 10 இன்ட்டு 2/5. இதை கட் பண்ணால் 2 2 2 4. அப்போது இங்கே மட்டும் 4 வருது. இப்போ இது மல்டிப்ளை பண்ணும்போது 0, இது மல்டிப்ளை பண்ணும்போது 4, இது மல்டிப்ளை பண்ணும்போது 0. அப்படியே வந்த ஆன்சர்லாம் கூட்டுங்க. 0 + 4 + 0 4. அதே போல் தான் இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 0 10 10 - 10. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும்போது 10 வருதா, ஆனால் இந்த வேல்யூ 0 தான். இது மல்டிப்ளை பண்ணும்போது இது மல்டிப்ளை 0 தான். இது மொத்தமாக ஆட் பண்ணால் 10. இப்போ இதை எடுத்து இதோட மைனஸ் பண்ணி இங்கே போடுவோம், இதை எடுத்து இதோட மைனஸ் பண்ணி இங்கே போடுவோம். இப்போ அடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக 0, அப்போ 0 தான். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், 10 இன்ட்டு 1/5 வந்து 2 வரும். ஸோ இது மட்டும் இது 0 ஆகிடுச்சு, இது 0 ஆகிடுச்சு. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். மொத்தமாக ஆட் பண்ணும்போது 2, ஏன்னா இங்கே 2 வருதுல்ல. இது ரெண்டு இந்த 3 எலமெண்ட்டை எடுத்து அப்படி லாஸ்ட் இதோட மல்டிப்ளை பண்ணால் ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு பாருங்கள், 0. ஸோ மொத்தமாக 0 ஆட் பண்ணால் 0. ஓகே, அவ்வளோதான். ரைட், நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மைனஸ் பண்ணுங்கள். ZJ - CJ. 4 - 4 0. 10 - 10 0. 0 - 0 0. 2 - 0 2. 0 - 0 0. பாருங்கள், எல்லா ZJ - CJவும் ≥ 0 ஆகிடுச்சு. நெகட்டிவாக வரல பாருங்கள். ப்ராசஸ் ஸ்டாப், ஐட்ரேஷன் ஸ்டாப். ஓகே, ஹியர் ஆல் ZJ - CJ. ZJ - CJs are ≥ 0. Hence, here all ZJ - CJ ≥ 0. Hence, iteration stop. Hence, iteration stops. நிறுத்திட்டோம். ஓகே, ஆப்டிமம் சொல்யூஷன் அக்கர்டு. ஆப்டிமம் சொல்யூஷன் இங்கே கிடச்சிருச்சு. இங்கே ZJ - CJ ≥ 0 வர டேபிளில் தான் சொல்யூஷன் இருக்குது. அது எதுன்னு பார்த்து எடுத்து தரேன். இப்போது optimum solution occurred. Current solution is optimum. The optimum solution is, இவ்வளோ விஷயம் சொல்லணும். optimum solution is
இங்கே வாங்க, இங்கே எந்தெந்த வேரியபிள் இருக்குது, எந்த ஐடிஸ், இதான் செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்னு பார்த்தா இதான் ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஆகிப்போச்சு. எந்த டேபிள் வேணாலும் ஃபைனல் டேபிள் ஆகலாம். செகண்ட் டேபிளே ஃபைனல் டேபிள் ஆகிடுச்சு. சரிங்க, ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபைனலில் S1 இருக்குது, S3 இருக்குது, X2 இருக்குது. இப்போ எது இல்லை, X1 இல்லை, இல்லாதது 0ன்னு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறத அதுக்கு நேராக இங்கே RHSல இருக்கிற வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். இதுதான் அதோட வேல்யூ. ஸோ X2 வந்து 20, இதில் X1 வரல, அப்போ X1 0. ஓகே, அதான் ஆப்டிமம் சொல்யூஷன். ஸோ இது இப்போ சப்போஸ் இங்கே X1 இருந்தால் X1ஓட வேல்யூ 30, புரியுதுங்களா? X3 இருந்தால் X3ஓட வேல்யூ 30. ஸோ இதுக்கு நேராக அந்த ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இதான் ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். எப்படி கண்டுபிடிச்சிங்க? இந்த ZJ - CJ எல்லாம் ≥0 வந்துடுச்சு இல்லை, அப்போ இதுதான் ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். இதில் இந்த RHS வேல்யூஸ் தான் அதோட கரஸ்பாண்டிங் அந்த வேரியபிளோட வேல்யூ. சொல்யூஷன் X2 வந்து 20, இதில் என்ன இல்லை, X1 இல்லை, ரைட்? ஸோ X1 X2 இது ரெண்டு தான் நமக்கு தேவை இப்போ. ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன் X1 = இல்லாதனால 0ன்னு சொல்லிடணும். அப்போது இருக்கிற X2 வந்து கரெக்டாக 20. ஓகே, அப்போ ஆப்டிமம் சொல்யூஷன் சொல்லிட்டோம். அப்போ ஆப்டிமம் Z வேல்யூ சொல்லணும் இல்லையா? ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் Z, இதுதான் மெயின். என்னது? மேக்ஸ் Z. மேக்ஸ் Z = 4x1 + 10x2, ரைட்? இதுதான் மேக்ஸிமம் Z. இது கொண்டு வந்து போடுங்க. இப்போ 4 × x1 வந்து 0 + 10 × x2 வந்து 20, ரைட்? அப்படி மல்டிப்ளை பண்ணிடுங்க. இது 4 × 0 0 ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 200. அப்போது 200 ஃபைனலாக மேக்ஸிமம் Z, ஆப்டிமம் Z வேல்யூ தான் 200. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு டேபிளாக நம்ம போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சார் இந்த டேபிள் 5 டேபிள் கூட போய்கிட்டே இருக்கணும், ரைட்? இப்போ இந்த டேபிள்லேருந்து அடுத்த டேபிள் போகிற மாதிரி ப்ராப்ளம் இருக்கா சார்? இருக்குது, போடுறேன், ரைட்? இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் Z 20. என்ன செய்கிறீங்க? சிம்பிளாக ஓவரால் ஒரு ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற LPPயை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதிடுறீங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஒரு நிமிஷத்தில் போடணும் அந்த டேபிள் மொத்தத்தையும், இந்த ப்ராப்ளம் மொத்தத்தையும். தனியாக உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஒரே நிமிஷத்தில் இதை போட்டுடணும். ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது, ரைட்? இந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. அங்கே போயிட்டு சிம்பிளாக அந்த பிவோட்டல் எலிமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருவாங்க. சரிங்க, இப்போ இனிஷியல் முதல்ல என்ன செய்கிறோம்? LPPயை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுகிறோம். இனிஷியல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போட்டுட்டு இதில் என்டரிங் வேரியபிள், லீவிங் வேரியபிள், பிவோட்டல் எலிமெண்ட்டு, சர்விங் வேரியபிள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த டேபிளுக்கு போகும்போது என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு மொத்தமும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் சப்போஸ் நெகட்டிவ் வந்திருந்ததா, இதில் எது மோஸ்ட் நெகட்டிவ்னு பார்த்து அதில் உள்ளே போய் அது என்டரிங் வேரியபிள் சொல்லிவிட்டு அது கரஸ்பாண்டிங்காக காலம் எடுத்துகிட்டு போயிட்டு RHS டிவைட் பண்ணி மினிமம் எடுத்து எது லீவிங் வேரியபிள்னு சொல்லி பிவோட்டல் எலிமெண்ட் கண்டுபிடிச்சி அந்த பிவோட்டல் எலிமெண்ட்டாலே அந்த ரோவை டிவைட் பண்ணி அடுத்த டேபிளுக்கு போவேன். இவ்வளோ விஷயம் பண்ணுவேன், புரியுதுங்களா? இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை. செகண்ட் டேபிளில் நின்று போச்சு, ஐட்ரேஷன் ஸ்டாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஆப்டிமம் சொல்யூஷன் அக்கர்டுன்னு சொல்லிட்டேன், வந்துருச்சு. ஆப்டிமம் சொல்யூஷன் கிடச்சிருச்சு. கரண்ட் சொல்யூஷன் தான் ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சொல்யூஷன் என்னான்னு சொல்லிட்டேன். டேபிளிலிருந்து எடுக்கிறது தான். X2 வந்து 20, X1 இல்லை, அப்போ 0, இல்லாததை நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஆப்டிமம் Z வேல்யூ சொல்லிட்டேன். அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, கொடுத்துருக்குற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு X1 X2 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதான் ஆப்டிமம் Z. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், போட்டு எத்தனை பேர் சென்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சேம் மெத்தட், சேம் ப்ராப்ளம், எத்தனை பேர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து போட்டு சொல்யூஷனை சென்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் த ஆப்டிமம் சொல்யூஷன் ஃபார் த LPP. இது கிராஃபிக்கல் மெத்தட்லையும் போடுங்க, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லையும், இப்போ நான் சொன்ன சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லையும் போடுங்க. 2 வேரியபிள் இன்வால்வ் ஆகுது. ஸோ கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டால் ஈஸியாக சொல்யூஷன் கிடச்சிரும். எனக்கு கிராஃபிக் மெத்தட் தெரியுன்றவங்க போட்டு அனுப்புங்க, இந்த நம்பருக்கு அனுப்புங்க. இப்போது சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இப்போ நடத்தணும்ல, இப்போ X1 X2 பதிலாக XY கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதனால் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகணும். ஸோ இந்த மெத்தடில் போட்டு, எந்த மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போட்டு இதோட சொல்யூஷனை சென்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. சார் சப்போஸ் என்னால் போட முடியலன்னா நானே திருப்பி இந்த ப்ராப்ளமும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். தயவு செய்து 6000 MCQs 10 யூனிட்டுக்கும் டீட்டெயில் சொல்யூஷனோட தரோம். இதை வாங்கி புரியுது புரியல, புரிஞ்ச ஏரியா இருக்கும்ல, அதையாவது
இதிலிருந்து எத்தனைலாம் தெரிஞ்சது இருக்குன்னு பார்த்து படித்து வச்சுக்கோங்கன்றேன், விட்டுறாதீங்க. இது வந்து கிடைக்காத பொக்கிஷம், பயன்படுத்திக்கோங்க. வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், 7358591547. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.